இந்த 8th பே கமிஷனுடைய அப்டேட்டால இந்த 2025ஆம் ஆண்டு ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக பார்க்கப்படுது? 10 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த பே கமிஷன் மாற்றி அமைக்கப்படுங்கிற ஒரு நடைமுறையில இருந்தாலும் 1 ஜனவரி 2025 அது வரைக்கும் இந்த இந்த பே கமிஷனானது அமைக்கப்படுமா அமைக்கப்பட மாட்டாதா அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு பல்வேறு மத்திய அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷன் வாங்குறவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்த ஒரு காலகட்டம் தான் இந்த 2025. அதே ஆண்டு எண்டுக்குள்ள பலவிதமான மாற்றங்கள், அதாவது கவர்மெண்ட்டுக்கு பல தரப்புல இருந்து ஏற்பட்ட பிரஷரு, டிஏ 50% மேல ஆனதுனால அதை மெர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரஷர், கூடவே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதை உடனடியா ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதுல பல்வேறு குறைபாடுகள் இருக்குங்கிறது மக்கள்ல ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தது. மறுபடியும் அதை மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் 8th பே கமிஷனுடைய பெனிஃபிட் கிடைக்குங்கிற ஒரு அறிவிப்பு இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு அதை சரிபடுத்தியது, 8th பே கமிஷனுடைய டீம் அமைச்சது அப்படின்னு அவங்களுக்கு 18 மந்த் டைம் கொடுத்து அதுக்குள்ள அந்த அறிக்கையை சப்மிட் பண்ண சொன்னது. இப்படி பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில தான் இந்த 2025ல ஒரு முக்கியமான வருஷமா பார்க்கப்படுது. எதுக்குன்னா இந்த 8th பே கமிஷனுடைய. அதனாலதான் நம்ம இந்த 2025 8th பே கமிஷனுடைய ப்ரிப்பரேஷன் ஆஃப் த இயர்னு சொல்ற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டா பார்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வருஷத்துல எந்தெந்த மாசத்துல இந்த 8th பே கமிஷனுடைய அப்டேட், எந்தெந்த மந்த்ல என்னென்ன அப்டேட் ஆச்சு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம், ஜெய்.